வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இம்பார்ட்டண்டான ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்குது. அது எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்குது. அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்க்ளூடிங் அட்டானமஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலி. சரியா? சரி, இப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி எவ்வளவு, என்னைக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு க்ளோஸ் ஆகுது, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று சிலபஸ் என்ன, எக்ஸாமினேஷன் ஸ்கீம் என்ன, கவர்மெண்ட் காலேஜஸில் கெஸ்ட் லெக்சர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். மறக்காமல் இதை பாருங்கள். ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்குறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு அதை வந்து அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்லாக் வேகன்சி கரண்ட் வேகன்சி ரெண்டையுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4000 வேகன்சி, ரொம்ப அதிகமான ஹியூஜ் வேகன்சி. கிட்டத்தட்ட 4000 வேகன்சிஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 232 வேகன்சி இருக்குது, இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சியும் சேர்த்து கிட்டத்தட்ட 232 வேகன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா கேட்டகரிஸ்லாம் பிரிச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் எல்லா கேட்டகரிக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபிசிக்ஸ்க்கு வந்து 232 இருக்குது. இருக்குதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு அதிகமாக, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கு மேலே வேகன்சிஸ் இருக்குது. ரைட்டா? சரி, இப்போ வேகன்சி இவ்வளோ 4000 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பே ஸ்கேல் 1110 வந்து பார்த்தீங்கன்னா 57,700 அவ்வளோதுலேருந்து இனிஷியல் பே வந்து பார்த்தீங்கன்னா 57,700, அதாவது பேசிக் பே டு 1,82,400 வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்தியன் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75லேருந்து 70, 75, 80 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அமையும். ரேட்டா? சரி, எல்லா அலவன்ஸும் போக டேக்ஸ்லாம் பிடிச்சாங்க அப்படின்னா ஒரு 70 to ஒரு 80க்குள்ளே நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம கை கிடைக்கும். ரேட்டா? சரி, அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு வேகன்சி, நல்ல ஒரு சேலரி. ரேட்டா? சரி, நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமினேஷனுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் டீச்சர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணாங்க. நெட்டு குவாலிஃபிகேஷனு, செட்டு குவாலிஃபிகேஷனு, அப்புறம் பிஹெச்டி இந்த மாதிரி இருந்தாலுமோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ப்ரீவியஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி, மெரிட் பேஸ் பண்ணி தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த எஸ்ஜிடி அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் இது எல்லாமே வந்து என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்துருச்சு. முன்னாடி அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் இல்லாமல் டேரெக்டாக வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாலோ டேரெக்டாக அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை வச்சே போட்டிருந்தாங்க. பட் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி, மெரிட் பேஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் யூஜிசி பிஜி ப்ளஸ் நெட்டு செட்டு, அதாவது நெட் இருக்கணும், இல்லாட்டி செட் இருக்கலாம், இல்லாட்டி பிஹெச்டி இல்லை ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ரைட்டா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜியில் வந்து 55% வாங்கியிருக்கணும் அன்ரிசர்வ்டு கேட்டகரி. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 50% யார் ரிலாக்ஸேஷன், அதாவது 5% ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50% ஃபார் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி ரிமைனிங் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து ஒரு 50% வந்து நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ரைட்டா? இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. ரைட்டா? அப்போ பிஜி ப்ளஸ் நெட்டு இல்லை செட்டு இல்லாட்டி பிஹெச்டி இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட் எக்ஸாமினேஷன் வச்சுட்டு இதை வச்சிருந்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து காம்படிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு மேபி வந்து இனிஷியலாகவே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னைக்கு ஓப்பன் ஆகுது, என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 28ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஏப்ரல் 29 க்ளோஸ் ஆகுது. எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4/8/2024 8வது மாதம் தான் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் வருது. கிட்டத்தட்ட எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு எக்ஸாமினேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அப்படிங்கிறத வந்து எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 2019 இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பவும் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். பட் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபீ வந்து எவ்வளோ தான் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணல. நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணையில் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 இல்லாட்டி ஒரு 500 600 சம்திங் தான் இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? சரி, பார்த்துக்கு. இப்போ தான் இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான ஒன்று, சிலபஸ் என்ன, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன, ஸ்கீம் என்ன, எப்படி வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டா? இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 2024 எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கீம் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது 2 செலக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, அதாவது வைவா வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே இருக்குது. இதில் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு,
இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் கொடுத்துருக்குறாங்க ரைட்டா. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு பேப்பராக நடக்குது ரைட்டா. அப்போ காலையில் ஒன்று மதியம் ஒன்று அந்த மாதிரி நடக்குது. அப்போ பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் இருக்குது, செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி அப்படின்னு இருக்குது. இதில் செக்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா காமன் எல்லாருக்குமே வந்து அந்த செக்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்குது, 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது. அது 50 கொஸ்டின் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸு, 50 மார்க் இருக்குது. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ரைட்டா, 1 ஹவருக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிகே ரெண்டுமே இருக்குது. தமிழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம், அதாவது 6th to 10th இந்த மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. அப்போ தமிழில் வந்து ஒரு 25 கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜில் ஒரு 25 கொஸ்டின், டோட்டல் 50 கொஸ்டின், 50 மார்க்கு 1 ஹவருக்கு ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க. இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் இது டிஆர்பியில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம டிஎன்பிசிலாம் ஆஸ் பர் தான் அந்த குரூப் 2 குரூப் 1லாம் அது கொடுப்பாங்க, அது ஆஸ் யூஷுவல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அப்போ செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் பேஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஃபிசிக்ஸ் மேஜர் அப்படின்னா ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க ரைட்டா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்குது. இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு 2 மணி நேரத்தில் நம்ம எழுதி முடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் கொடுப்பாங்க. அதாவது 8 கொஸ்டின் கொடுத்து அதில் 5 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்கு, 5 கொஸ்டினுக்கு 50 மார்க்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 10 50 மார்க், 2 மணி நேரத்தில் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் பேப்பர் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன், இது 4 கொடுத்துருக்காங்க, இது ஆஃப்டர்நூன் பாருங்க. இது வந்து சப்ஜெக்ட் ஒன்லி ரைட்டா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி இருக்குது. செக்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், 1 hour டைமு, 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா. இது எல்லாமே சப்ஜெக்ட் பேஸ்டு ஒன்று. இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் பியில் பாருங்க, அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பு 2 hours, அதே மாதிரி 5 × 10 50 மார்க்கு, 8 கொஸ்டினில் நம்ம வந்து 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இதான் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ரைட்டா. அப்போ டோட்டல் மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க் வருது ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குது. இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் வச்சிருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 2 வகையான கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் கெஸ்ட் லெக்சர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த இது வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ரீவியஸாக என்ன பார்த்துருக்கோம், கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு 11 மாதத்துக்கு கெஸ்ட் லெக்சர்ஸை டெம்பரவரியாக எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ரைட்டா. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நம்ம சாதாரண ஆட்கள், அதாவது ஃப்ரெஷ்ஷாக போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் என்னென்ன மார்க் பாருங்க. அதாவது நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மார்க் இருக்குது. கண்டென்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுக்குறீங்க, இப்போ உதாரணத்துக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் இருக்கும் அப்படின்னா அதை மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, எப்படி கிளாஸை நீங்கள் கொண்டு போகிறது, கண்டென்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மார்க் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி, இதை வந்து நீங்கள் எப்படி வந்து கிளாஸில் டெலிவரி பண்ணுறீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி டீச்சிங் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும், அந்த டீச்சிங்கை எப்படி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மார்க் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து எப்படி வந்து நம்ம ப்ரொஃபிஷியன்ஸாக பேசுகிறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி ஒன்று, அதில் எப்படி பேஷன்ஸாக இருக்கும், காமாக இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு 6 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ டோட்டலாக 9 + 9 9, அப்புறம் 6 + 6 மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க ரைட்டா. இது யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே பொருந்தும். அதாவது டேரெக்டாக கவர்மெண்ட் காலேஜஸில் நான் ஒர்க் பண்ணாமல் டேரெக்டாக நான் வந்து அந்த மாதிரி நான் இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு 30 மார்க்குக்கு இந்த வைவா வாய்ஸ் நடக்கும், அதாவது இன்டர்வியூ நடக்கும். ஆனால் அந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் இப்போ கெஸ்ட் லெக்சர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு ஸ்கீம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் கெஸ்ட் லெக்சர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொடுப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு, 7.5 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா 15 மார்க் கொடுப்பாங்க ரைட்டா. சரி, அப்போ ஒவ்வொரு 2 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு, அதாவது ஒரு இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுப்பாங்க இயருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டா. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வருஷம் வேலை பார்த்து 15 மார்க்கும் எக்ஸ்பீரியன்ஸில் வாங்கிட்டார் அப்படின்னா இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்குக்கு மட்டும்தான் இன்டர்வியூ நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸில் 15 மார்க் வாங்கிட்டாங்களா மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது 15 மார்க்கு மட்டும்தான் நடக்குமே தவிர்த்து இந்த 30 மார்க்குக்கு நடக்காது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் ரைட்டா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம ஈஸி, ஏன்னா வந்து சம்டைம்ஸ் இதில் வந்து முன்னப்பண்ணா வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் ரைட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் சிலபஸ் ரெண்டுமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, அதை மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பல வீடியோஸ் போட்டிருக்கோம் லெக்சர்ஸ், அது எல்லாமே மறக்காமல் பார்த்துக்குங்க. இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி அண்ட் சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ண சிலபஸ் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து டோன்ட் வரி. தேங்க்யூ.